வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. 47 ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட பல கோடி நிலம் மீட்பு, புதிய சாலை பணி தொடக்கம். மீனாட்சிபுரம் வழியாக புதிய சாலை பொதுமக்களுக்கு விரைவில் பயன்பாடு. தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட எட்டாயபுரம் ரோட்டில் பால்சன் ஓட்டல் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மாநகராட்சி நிலத்தை சில ஆக்கிரமித்துள்ளதாக மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்று மேயர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கடந்த 47 ஆண்டுகளாக 3 தனிநபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து செய்து வந்தது தெரியவந்தது. ஆக்கிரமிப்பாளர்கள் இது தங்களது இடம் என்றும் நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆனால் மாநகராட்சி ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அது மாநகராட்சி நிலம் என்பதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அங்கு சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சாலை எட்டாயபுரம் ரோடு, சுரேஷ் அகாடமி, வடபுறம், மீனாட்சிபுரம், அரவிந்த் கண் மருத்துவமனை வழியாக ஜெயராஜ் ரோடு வரை செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. பல கோடி மதிப்புள்ள இந்த இடத்தை ஆக்கிரமித்தவர்களில் ஒருவர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 3ஆம் கேட் மேம்பாலம் கீழ் அருள்ராஜ் மருத்துவமனை அருகே பாழடைந்த கட்டடம் ஒன்று தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்தது. இதை மேயர் ஆய்வு செய்து அங்கு சாலை அமைக்கும் பணி விரைவில் நடைபெற உள்ளது. இந்த சாலை அமைக்கப்பட்டால் மீனாட்சிபுரம் வழியாக பழைய பேருந்து நிலையத்தை எளிதாக சென்றடைய முடியும். இந்த ஆய்வின் போது திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன், திமுக வட்ட செயலாளர் கதிரேசன், தொமுச தொழிற்சங்க நிர்வாகி பேச்சுமுத்து, மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். நன்றி. இதை உடச்சி நிறுத்தினத்தில் அதையும் எடுத்துக்கிட்டு நான் இதை மட்டும்